இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டிலே ஞாயிற்றுக்கிழமையில் வந்துடுச்சு. அதனால் நிறைய பேருக்கு விடுமுறை இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாசித்த வேத புஸ்தகத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவர் சொல்லுகும் பொழுது 9வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பே ஐக்கியம். குடியரசு அப்படின்னு சொன்னால் மக்கள் நடத்துகிற ஒரு ஆட்சி தான் குடியரசு. அதுபோல் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்மை நடத்துகிற நல் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஆண்டில் 10 கட்டளையை போல சபையில் நாம் 10 காரியங்களை இந்த ஆண்டில் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்திருந்தோம். ஒருவேளை எனக்கு வரல பாஸ்டர் அப்படின்னா உங்களுடைய நம்பரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் அந்த காரியங்களை பார்த்து இதை நாங்கள் செய்வோம். சில பேர் தம்ஸ் லைக் போட்டாங்க, சில பேர் கும்பிடு போட்டாங்க, ஓகே பாஸ்டர்னு அனுப்புனாங்க மெசேஜ். 10 காரியங்கள், 10 கட்டளைகளைப் போல 10 காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். எனவே நாம் அதை சரியாக நாம் காலங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான காரியம் ஐக்கியத்தை குறித்து. எந்த இடத்துல ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வலுவான, ஸ்திரமான, நிலையான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 133வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற இடத்தில் தானே கடைசியாக அந்த வசனத்திலே, அந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் என்பது, நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. முதலாவது குடும்பத்திற்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் மத்தியில் ஒரு ஐக்கியம் வேண்டும். திருச்சபைக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஐக்கியம், இந்த வசனம் சொல்லுகிறது. அது வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்தில் 1 Corinthians 1:9 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is the faithful God. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றார், அவர் அப்படியே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தான் மரிக்கிற நேரத்திலே தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அழைத்து அவர் சொன்னாரா, அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கிய ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. மரிக்க போகிற நேரம் வந்தாயிடுச்சு. அதனால் இவர்கள் இப்படியே இருந்தாங்கன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறையானது எப்படி இருக்குமோ என்ற பதற்றத்தோடு இருந்த அவர்களை அழைத்து அவர்கிட்ட சொன்னாரா, அப்பா நீங்கள் எல்லாரும் எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு புத்திமதி சொன்னாராம். அவர்கள் அதை சரி சரி என்று தலையாட்டி விட்டு மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களாம். கடைசியாக மரிக்கிற அந்த தருவாயில் அவர் அவர்களை அழைத்து ஒவ்வொருத்தட்டையும் ஒரு குச்சி கொடுத்து இதை உடைங்கன்னாராம். ஈஸியாக உடைச்சிட்டாங்க. பிறகு அவர்
ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 குச்சி கொடுத்து உடைக்குன்னு சொல்லும்பொழுது அவர்களால் உடைக்க முடியல. அப்பொழுது அவர் சொன்னாரா, நீங்கள் தனித்தனியாக இருந்து ஐக்கியப்படாமல் இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களை எதிரி உங்களை ஈஸியாக அழிச்சிடுவான். நமக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவலாய்க்கு நமக்கு எல்லாருக்கும் முதல் எதிரி யாருன்னா பிசாசு. பிசாசு தான் மனுஷனுக்குள்ளே போகுது, மனுஷனை எதிரியாக மாற்றுறான். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறவன், மறைந்து இருக்கிறவன் பிசாசு, கள்ள சாத்தான். அப்போ அவனுடைய தந்திரங்களை எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. அன்றைக்கு அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை இந்த உதாரணத்தோடு அவர்களை ஐக்கியப்படுத்தும்படியாக அவர் செய்து காட்டிய அந்த நிகழ்ச்சி 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிற நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். முதலாவது இங்கே நாம் வாசிக்கிறோம், பவுல் சொல்லும் பொழுது நாம் இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எப்படி நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் வேதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்கிற திருப்பந்தி நாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்கான ஒரு வழியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமென், அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு மாதமும் திருப்பந்தி ஆராதனை வருகிற நோக்கமே என்ன அப்படின்னா, ஒன்று, நிறைய விஷயம் இருக்குது திருப்பந்தியை குறித்து. அதில் கிறிஸ்துவோட கூட நீங்களும் நானும் ஐக்கியப்படும்படியாக. ஒரு சிலர் இதை நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. சிலர் அந்த முதல் வாரம் மட்டும் வருகிறவர்களும் உண்டு. சபையில் கூட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த திருப்பந்தி எடுத்துடணும், இல்லைன்னா தண்டனை வந்துடும், இல்லைன்னா பரலோகம் போக முடியாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. அது ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஒரு சிலர் அதையும் தாண்டி எல்லா வாரத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறவர்களும் உண்டு. முதல் வாரம் வரலன்னா வீட்டில் உட்காந்துக்கிறது, இல்லை ஏதாவது படுத்துக்கிறது, வேறு எங்கேனாவது போகிறது, இப்படியெல்லாம் நம்ம மாறி மாறி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாவதற்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற தேவன் அதற்கான ஒரு வழியாக தான் இந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பந்தியின் நாம் அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் ஐக்கியப்படுவதற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உபதேசமாக, ஒரு வழியாக இருப்பது தான் திருப்பந்தியாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அப்படி நாம் வாசிக்கும் பொழுது அதே பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்ல பாருங்க, கிருபையும் தேவனுடைய அன்பும் இருப்பதாக. ஆமேன். கடைசியாக நம்ம ஒவ்வொரு இதுலையும் சொல்லி முடிக்கணும். இதை அங்கே 3 காரியங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக நமக்கு ஏற்படுத்தப்பட்டத ஒரு வழி தான் திருப்பந்தியே இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் வேத வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆர்வமாக இருப்போம் என்று சொன்னால், அது அவரோடு ஐக்கியப்படுத்துகிறது கிறிஸ்துவோடு கூட. ஏன்னா கிறிஸ்து தான், இயேசு தான் வசனமாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். இரண்டாவது, இங்கே நான் வாசிக்கிறோம் 3 காரியத்தையும் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்புக்கு பாத்திரமாக அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக தேவனுடைய அன்போடு. தேவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஞாபகம் வர வேண்டிய ஒரு வசனம் என்ன சொல்லுங்க? என்ன வசனம்? 3:16, யோவான் 3:16. இவ்வளவாய் நம்மேலே ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? நம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்ததினாலே. அப்போ பிதாவுடைய அன்பு, அந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக, அந்த அன்பிற்கு ஐக்கியம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறும்படியாக தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தராகிய தேவனுடைய அன்பு என்று அங்கே நான் வாசிக்கிறேன். தேவனுடைய அன்பு. அப்போ ஆண்டவர் அன்பு என்று சொல்லும் பொழுது, அந்த அன்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது சும்மா அப்படியே கொடுக்கல, அவருடைய உயிரை நமக்காக கொடுக்கும்படியாக. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையாய் இருக்கிற, பிதாவுடைய வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே ஒரு சரீரத்தினாலே இந்த உலகத்திலே நம் மத்தியிலே வாழும்படியாய் வந்தார். யோவான் 1 நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருன்னு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே ரெண்டாவதாக கிறிஸ்துவுடைய ஐக்கியம், இரண்டாவது தேவனுடைய அன்புக்கு ஐக்கியமாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பிற்கு ஐக்கியமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது அங்கே சொல்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ரோமரிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்புக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார். அப்போ தேவனுடைய அன்பு நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அந்த தேவனுடைய அன்பிலே ஐக்கியமாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஐக்கியம், இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஒன்று, இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு வழியாக திருப்பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி செய்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சிலர் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நம்ம ஞானஸ்தானம் எடுத்த போதே ஆவியானவர் இறங்கிட்டாருன்னுவாங்க. அதெல்லாம் பொய். அப்படியானால் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றாங்க எல்லாருமே, பிறகு ஏன் பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருங்கன்னு இயேசு ஏன் சொன்னார்? இன்றைக்கு அதை யோசிக்கிறதே கிடையாது. நிறைய ஐயர்மாருங்க கூட அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க, மழுப்பிட்டு போயிடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு அபிஷேகம்லாம் கிடைக்காதுன்னு. அப்படி இல்லை. நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, அவருக்கு வித்தியாசம் இல்லை. தாகம் உள்ளவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். அவர் அபிஷேகத்தை கொடுக்க, ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். முதியோர் மேலும் இளைஞன் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞன் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்து நிற்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நானும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயேசுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் நன்மை தீமை அறியும் வரைக்கும், நன்மை தீமை அறியும் வரைக்கும், இன்றைக்கு நன்மை எது தீமை எதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு வேற யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது கெட்டது சொல்கிறாங்க, நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் அதை அறிந்தும் நாம் அதை மீறி ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும் பொழுது தான் அது பாவமாக மாறுகிறது. அப்போ நன்மை தீமை நமக்கு தெரியும், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறவராக நம்முடைய மனசாட்சியோடு பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நானும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெப வாழ்க்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவரோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு முன்பாக அவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ நாம் அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட 50 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 50 நாட்கள் அவர்கள் காத்திருந்த பொழுது இந்த 50வது நாள் தான் இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்டல். இன்றைக்கு பெந்தகோஸ்தே என்ற நாள் ஒரு பண்டிகை நாளை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அன்றைக்கு கிடைக்கப்பட்டதுனால எல்லா சபையும் என்ன சொல்கிறாங்க, பெந்தகோஸ்தே சபை அப்படின்னா அது ஒரு பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதனால் ஆவிக்குரிய சபைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, பெந்தகோஸ்தே சபை அப்படின்னா அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள். அது இன்றைக்கி எப்படி நாம் ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அதே போல் அன்றைக்கு ஒரு பண்டிகையிலே அது ஒரு பண்டிகை நாள். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே அவர்கள் அந்த 50 நாளும் அவர்கள் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க, காத்திருந்தாங்க. ஏன்னா இயேசப்பா சொன்னார், பரிசுத்த ஆவி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டார். 120 பேர் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் தாயாகி மரியாளும் அங்கே இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது நாம் காத்திருக்க வேண்டும். இப்போ ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டுட்டோம், அவரோடு தொடர்ந்து நாம் எப்படி ட்ராவல் பண்ணுறது, அவரோடு கூட நாம் எப்படி ஐக்கியத்தோடு வாழ்வது என்று சொன்னால் நம்முடைய உள் உணர்வோடு மனசாட்சியோடு ஆவியானவர் பேசுவார், இடைப்படுவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோட இடைப்படுவார். சில நேரங்களில் நமக்கு சரியாக நம்மளை நடத்தி கொண்டு போவார். இது கேட்குற போது இது நடக்குமா, சில பேருக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிலிப்புவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவனை லீட் பண்ணுறாரு, அவனை கைட் பண்ணுறாரு, எழுந்து போ அப்படின்றார். அதே போல் பவுலை சந்திக்கும் பொழுதும், பேதுரு அந்த கொர்நேலிய வீட்டுக்கு போகும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னா நேராக பேசலை, அவருக்குள் உணர்வோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு அவரை பெற்றுக்கொண்டால் தான் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள், அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அதிலே நிறைவர்களாக, அதிலே வளர்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது தான் இந்த ஆவியானவர் நம்மிலே நிலைத்திருப்பார். அவரோடு கூட நாம் அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனால் நம்முடைய தேவனை குறித்து, யாவே தேவன், யெகோவா தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் அவருக்கு எந்த உருவமும் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு பிரதிபலிப்பாக, பிம்பமாக அவருடைய வார்த்தையை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷ ரூபத்தில் அனுப்பினார். அவர் தான் இயேசு. இந்த காலையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவரை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது சொன்னார், நான் போயிட்டு உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் அநேகரை தேற்றுகிறவராக, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக, ஆற்றுகிறவராக ஊழியத்தை செய்தார். ஏசாயாவிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற அந்த வேத பகுதியை தான் இயேசு முதல்ல ஒரு ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் போகும்போது வாசிக்கிறார். லூக்கா 4 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறார், கொடுக்கப்படுகிறது அவர் கையில். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், இந்த ஆவியானவர் செய்கிற செய்கையில் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அதே நேரத்தில் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டணும், மனம் உடைந்து போனவர்களை நம்ம போய் என்ன பண்ணோம், தேற்றணும், ஆறுதல் படுத்தணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்க செய்ய வேண்டிய ஊழியம். இதுக்குன்னு ஒரு ஊழிய அழைப்பு தேவையில்லை. அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் தான் அது. இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தான் நம்ம யோவான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னாரு. அங்கே நான் வாசிக்கும் பொழுது யோவானில் சொல்கிறாரு, பரிசுத்தாவி வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அப்படின்றாரு. இன்றைக்கு காலையில் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய திருப்பந்தி மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அப்போ பாடுகள், ஆண்டவர் பட்ட பாடுகளிலும் ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். அந்த ஐக்கியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். எப்படிலாம் அவர் பாடுபட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் பாடு இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக நாம் அவரோடு ஐக்கியப்படுவது முடியாது, சாத்தியமில்லை. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. ஸ்கூல்லலாம் ஒரு யூனிஃபார்ம் வைக்கிறாங்க, சில அலுவலகத்தில் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, சில செக்யூரிட்டி பீரோவில் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அந்த யூனிஃபார்ம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாரும் ஒரே சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனுடைய அடையாளம்தான். அந்த நிறுவனமோ அல்லது அந்த ஸ்கூலோ அந்த அங்கே போடப்படுகிற அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே குறிக்கோளை உடையவர்கள், ஒரே எண்ணத்தை உடையவர்கள் என்ற ஐக்கியத்தை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக தான் கொடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலையும் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் எல்லாரும் வெள்ளை அங்கி அணிந்திருந்தார்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிறவங்க கலர் கலர் ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சபையிலையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எல்லாரும் ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க, யூனிஃபார்ம் மாதிரி. ஏன்னு கேட்டால், பரலோகத்தில் வெள்ளை ட்ரெஸ் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க, அதனால் இங்கே போடுவோம் எல்லோரும் அப்படின்னு, இங்கேருந்து ஆரம்பிப்போன்னு. அது அல்ல. பொதுவாக வெள்ளை ட்ரெஸ் என்பது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, பாஸ்டர்களுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு இல்லை. முன்னால் நின்று பிரசங்கிக்கிற நான் கலர் கலர் ட்ரெஸ்ஸு, மரம் செடி கார் ஓடுற மாதிரி பிரசங்கம் பண்ணால் எவ்வளோ நேரம் தான் என் மூஞ்சை பார்ப்பீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவர் சட்டையில் என்ன இருக்குது, எது இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அல்லேலூயா. வெள்ளையாக இருந்தால் அதை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே. அதுதான் நான் யோசிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை உடையை தனித்திருப்பார்கள். எல்லாரும் ஒரே போல் இருக்கிறதுனால யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்தவுடனே என்ன கலர் புடவை கட்டிக்கிறாங்க, என்ன கட்டிக்கிறாங்க, இது எங்கே வாங்கினீங்க நம்ம பார்க்குற அந்த வேலையே கிடையாது அங்கே. ஆமென், அல்லேலூயா. அதுவும் ஒரு ஐக்கியத்திற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. சின்னவன் பெரியவன் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்கே நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடுகளை நாம் அறிந்து கொள்ள, அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பாடுகள் நமக்கும் உண்டு, அதில் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். 4ஆவதாக, முதல்ல பார்த்தோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அது ஐக்கியப்படுவதற்கான வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 4ஆவதாக, நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1 அதிகாரம்
3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அறிவிக்கிறோம். இங்க யோவான் சொல்றாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியமாகணுன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் அங்க வச்சிருக்கோம் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? ஆமென், அல்லேலூயா. எங்களுடைய ஐக்கியம் அங்க இருக்கு, நீங்க எங்களோட ஐக்கியமாயிருக்கணும்னு சொல்றார். நாங்கள் விரும்புகிறோம் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப யோவான் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நமக்குள்ளேயும் ஒரு ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். எப்படி ஒரு திருப்பந்தியை ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு காமனாக வைத்து அவரோடு ஐக்கியப்பட வைக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படின்னா அது தனியாக பிரிக்க முடியாது. இப்போ என் கையை மட்டும் தனியாக பிரித்து வெட்டி வச்சா அது உயிரோடு இருக்குமா? சொல்லுங்கள். அவ்வளோதான், வாடி போயிடும், செத்து போயிடும், அவ்வளோதான். அது வெட்டியாச்சுன்னா நான் ஹேண்டிகேப்டு. அப்போ கிறிஸ்துடைய சரீரமாகிய சபையில் நாம் எல்லாரும் ஐக்கியமாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம் என்று வேதத்தில் கொரிந்தியரில் தான் சொல்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய சரீரமாக அவயங்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் அவயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வருகிற நமக்குள்ள ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. அப்படி ஐக்கியம் இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருளுக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் இப்போ 3 பேர், 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நான் அவரோட ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இருளில் நடக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் இருளிலே நடக்கிறான் பைபிளில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சகோதரன் என்று சொல்லும்போது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று இரத்த சம்பந்தமான சகோதரனாக இருக்கலாம், 2வது சபையில் வருகிறவர்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே நாம் ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அதனாலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஐக்கியம் இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால், அங்கு வேதம் சொல்லுகிறது, நாம் அந்த ஐக்கியப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் இருளுக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம், இருளிலே நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் வீடுகளுக்கு போய் நீங்கள் 1 யோவான் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 1 யோவான் 1:7 மட்டும் நம்ம வாசித்து நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வசனத்தில் அந்த பின்பகுதியை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தெல்லாம் போக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த வசனத்தின் மேற்பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ அந்த வெளிச்சம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வசனத்தின் வழியாக நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னத்திலே அவரை நாம் நோக்கி காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. என்னாகும் 6:24 நீ குறித்து கொள்ளுங்க. அங்கே தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே நம்மை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். அப்படியே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுதெல்லாம், வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிக்கும்படியாக முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நம்மை
இந்த நாளிலும் பேசின இந்த வார்த்தை கொண்டு தொடர்ந்து நம்மோடு ஆண்டவர் இடைபடுவாராக. நீங்களும் நானும் ஐக்கியமாவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக கிறிஸ்துவோடு ஐக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் திருப்பந்தியின் வழியாக அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பாடுள்ள வாழ்க்கை, அந்த பாடுள்ள வாழ்க்கையை நாம் சகித்து பொறுமையாய் காணப்படுவோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு ஐக்கிய உள்ளவர்களாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையிலே நம்மை ஒரு முறை கூட ஆராய்ந்து நாம் பார்ப்போம். கிறிஸ்து